ஹாய் ஆல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து 2019 மெயின்ஸ்க்கு இம்பார்ட்டண்ட்டான கொஷின்ஸு. ஜிஎஸ் ஒனில் ஆர்ட் அண்ட் சயின்ஸ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்ட் மட்டும் இங்கே பார்ப்போம். 5 கொஷின் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு போவோம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, do the claims of scientific and technological advancement in Vedic period and the study of history necessarily contradict each other? ஸோ இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 5 கொஷினும் இது வந்து ஓல்டு யூபிஎஸ்சி ஜிஎஸ் கொஷின் பேப்பர்ஸு, அது போக இந்த ஹிஸ்ட்ரி ஆப்ஷனல் கொஷின் பேப்பர்ஸ், இது போக கரண்ட்டாக டாப் யூனிவர்சிட்டிஸோட செமஸ்டர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்து எடுத்தது. ஸோ கரண்ட்டில் ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்க டாபிக்ஸாக பார்த்து சூஸ் பண்ணி எடுத்தது. ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட். இது வந்து வேதிக் பீரியடை பற்றி, இது வந்து ஹிஸ்ட்ரியோட ஒத்து போதா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சயின்டிஃபிக் டிஸ்கவரிஸ் வேதிக் பீரியடில் என்னென்ன இருந்துச்சு அதை போடணும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து என்ன, ஆச்சாரியா கன்னடா கேஏஎன்ஏடிஏ இவரோட கன்னட் அட்டாமிக் தியரி இது பண்ணார். சுஸ்ருதா வந்து சர்ஜரி, ஆயுர்வேதா பற்றி எழுதலாம். பட்டாஞ்சலி வந்து யோகா, அதுக்கப்புறம் ஆரியபட்டா ஜீரோ, அதுக்கப்புறம் சாரக்கா மெடிசன். இந்த மாதிரி வேதிக் பீரியடில் இருக்க சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்ஸை பற்றி ஒரு சைடு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அது போக ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ், அந்த டெவலப்மெண்ட்ஸோட ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸ் யூஸ்வலாக வந்து சைனீஸு, க்ரீக் ட்ராவலர்ஸ் இவங்கள பற்றி நீங்கள் எழுதலாம். எக்ஸாம்பிள் வந்து டெமக்சோஸ், இவர் வந்து க்ரீக் மெசஞ்சர், பிந்துசாரோ அப்படின்னு ஒரு கிங்கோட கோர்ட்டில் மெசஞ்சராக இருந்திருப்பார். செலுசிட் எம்பையர்லேருந்து இவருக்கு அமைச்சிருப்பாங்க. இது போக அடுத்தது மெகஸ்தனஸ், எல்லாருக்கும் தெரியும். அவர் எழுதின புக்கு கூட இண்டிகா. அதே மாதிரி டாலிமி, அவர் எழுதின புக்கு வந்து ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா. ஃபாஹின் உங்களுக்கு தெரியும், ஹியோன்சாங் உங்களுக்கு தெரியும். ஃபாஹின் வந்து சந்திரகுப்தா 2, ஹியோன்சாங் வந்து ஹர்ஷா பீரியடு. ஸோ இவங்கள இந்த ட்ராவலர்ஸ் எழுதின புக்கில் இந்த சயின்டிஃபிக் டெவலப்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஒரு பாயிண்ட் நீங்கள் போட்டுடணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எப்படி வேதிக் நாலேஜ் வந்து எப்படி வேதிக் நாலேஜ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு போச்சு அப்படின்னா, ரீசன் வந்து இந்த அரப் ட்ராவலர்ஸு. ஸோ அரப் ட்ராவலர்ஸ் ஒரு 3 பேர் 4 பேர் மென்ஷன் பண்ணி அவங்க எழுதின புக்கு போட்டுங்க. இதில் ரொம்ப ஃபேமஸானது வந்து இபின் பட்டுடா, உங்களுக்கு தெரியும். மொராக்கன்னு, அவர் எழுதின புக்கு ரெஹலா. அவர் எழுதின புக்கு பேர் ரெஹலா. அல்ப்ரூனி உங்களுக்கு தெரியும், கிதாப் அல் ஹிந்து அந்த புக்கெலாம் எழுதியிருக்காரு. ஸோ அரப் ட்ராவலர்ஸு மென்ஷன் பண்ணி கன்க்ளூஷனில் வந்து வேதிக் பீரியடில் உள்ள டிஸ்கவரிஸு, அதோட ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸு ப்ளஸ் இந்த ஃப்ளோ இருக்கனால இட் ப்ரூவ்ஸ் தட் வேதிக் டெவலப்மெண்ட் வந்து கோஸ் அலாங் வித் ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டு, இட் இஸ் நாட் நெசசரி தட் இட் கான்ட்ரடிக்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். ஸோ இதான் ஃபஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஓகே, செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மௌரியன் பீரியடை பற்றி, ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் டியூரிங் மௌரியன் பீரியடு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டு தனியாக, ஆர்கிடெக்சர் தனியாக பிரிச்சிடலாம். ஆர்ட்டில் வந்து பில்லர்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டாச்சூஸில் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸான ஸ்டாச்சு வந்து தேவதைகள் ஸ்டாச்சு, யாக்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலாக பாட்னா, விதிஷா, மதுராவில் இருக்குது. பெஸ்ட்டு ஸ்டாச்சு வந்து டிடர்கஞ்ச், பாட்னாவில் இருக்குது. ஓகே, ஸோ இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. பில்லர்ஸ் வந்து மௌரியன் பில்லர்ஸ் வந்து சிமிலர் டு ஆர்கிமினியன் பில்லர்ஸ்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஆர்கிமினியன் பில்லர்ஸில் வந்து இது வந்து மோனோலித்திக் கிடையாது. மௌரியன் பில்லர்ஸ் வந்து மோனோலித்திக்.
ஸோ இது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது லயன் கேபிட்டல் உங்களுக்கு தெரியும், சாரநாத்தில் இருக்கிறது. இதுக்கு வந்து தர்ம சக்ரா தான் க்ரௌனிங் எலிமெண்ட்டு. ஸோ இது ஒரு சைடு. பாட்ரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் வந்து மௌரியன் பீரியடோட பாட்ரி வந்து பிளாக் பாலிஷ்டு டைப் பாட்ரி. அதே மாதிரி அது எப்படி சர்ஃபேஸ் இருக்கும்னா பர்னிஷ்டு, அதாவது எரிஞ்சு போயிருக்கும். அதே மாதிரி கிளேஸ்டு, கொஞ்சம் கிளாஸ் இல்லை ஸ்மூத்தாக இருக்கும். பர்னிஷ்ட் அண்ட் கிளேஸ்டு. இது போக இது ரொம்ப ஃபேமஸ் பாட்ரி சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொசாம்பி, KOSAMBI, கொசாம்பியும் பட்லிபுத்ராவும். ஸோ இது வந்து அவங்களோட ஆர்ட்டு. ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா மௌரியன் ஆர்கிடெக்சர் உங்களுக்கே தெரியும், ஸ்தூப்பா, விஹாராஸு, அதுக்கப்புறம் சைத்தியாஸு, இதெல்லாம் நிறைய கட்டியிருப்பாங்க. இது போக அசோகா வந்து அஜ்விகாஸ்க்கு செக்ட்டுக்கு சில கேவ்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாரு. அஜந்தாவோ, பார்பரா கேவ்ஸோ, லோமஸ் ரிஷி கேவ்ஸ், இதெல்லாம். இது போக டெம்பிள், ராக்கட் டெம்பிள்ஸும் ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது, பட் ஆனால் டெவலப்டு ராக்கெட்டில் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் உள்ள ராக்கெட் டெம்பிள்ஸ் வந்து மௌரியன் பீரியடில் இருக்குது. இது போக இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து கிரேட் ஸ்டூப்பா சாஞ்சி, அடுத்தது அமராவதி ஸ்டூப்பா கிருஷ்ணா வேலியில். இதெல்லாம் வந்து மௌரியன் பீரியடில் உள்ள ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோம். ஸோ இந்த கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, how did the early Indian tradition as mentioned in Idihas and Puranas emerged? As mentioned in Idihas and Puranas emerged, and what are the distinctive feature of this genre? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதியாஸ் புராணாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். இதியாஸ்னா ஒன்றும் இல்லை, ரெக்கார்ட் ஆஃப் சம்திங் தட் ஹேப்பன்ட் ரிட்டன் பை சம் ஒன் ஹூ விட்னஸ்ட். அதாவது ஒரு விஷயத்தை அந்த ஆத்தர் எழுதும் போது அந்த அந்த விஷயத்தை அவர் வந்து விட்னஸ் பண்ணியிருப்பார், இல்லை அவர் இருந்த பீரியடில் அது எழுதப்பட்டுச்சு, அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. எக்ஸாம்பிள் வந்து இத்திஹாஸ்க்கு மகாபாரதம் அண்ட் ராமாயணா. இது போக நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா புராணஸை பார்த்தீங்கன்னா இது வந்து நரேஷன் ஆஃப் இன்சிடென்ட் தட் அக்கர்ட் இன் ரிமோட் பாஸ்ட். அதே மாதிரி மோஸ்ட்லி இது எழுதப்பட்ட லாங்குவேஜ் நீங்கள் வந்து 2 லாங்குவேஜில் மோஸ்ட்லி எழுதியிருப்பாங்க. ஒன்று சான்ஸ்கிரிட், ஒன்று தமிழ். இந்த 2 லாங்குவேஜில் தான் மோஸ்ட்லி புராணாஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக பேர் வந்து இட் வில் பி நேம்ட் ஆஃப்டர் காட்ஸ். ஸோ மெயினாக 3 கடவுள் பேர் தான் இருக்கும். ஒன்று விஷ்ணு, ஒன்று சிவன், அடுத்தது வந்து தேவி. ஸோ டாபிக்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மோகோனி, காஸ்மாலஜி, ஜீனியாலஜி. அதாவது ஜீனியாலஜி வந்து எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்ட்டு, ஜீனியாலஜி ஆஃப் யூனிவர்ஸு, ஜீனியாலஜி ஆஃப் காட்ஸ் ரெண்டுமே இருக்கும். அடுத்தது வந்து மெடிசின்னு, அஸ்ட்ரானமி, கிராமரு, இந்த மாதிரி பல டாப்பிக்கல் உள்ளது தான் புராணாஸு. இந்த புராணாவில் வந்து 18 மகா புராணா, 18 உப புராணா இருக்குது. ஓகேவா? இது எழுதின பீரியட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3rd century BC to 7th century AD. அதே மாதிரி இது போக இப்போ நீங்கள் இது இதிகாஸில் வந்து ஒரு நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதிகாஸோட டேர்ம் ஃபஸ்ட்டு இந்த வேர்டை வந்து காயின் பண்ணது வந்து பனனி அப்படின்னு சொல்கிறாங்க. பனனி அப்படின்ட்டு ஒரு ஆத்தரு, இவர் தான் வந்து இதிகாஸ் டேர்மை காயின் பண்ணது. ஸோ இவர் காயின் பண்ணபடி இது என்னென்னா தஸ் இன்டீட் இன் திஸ் ட்ரெடிஷன் அப்படின்னா, தஸ் இன்டீட் இதெல்லாம் வந்து இந்த ட்ரெடிஷனில், இந்த இந்தியன் ட்ரெடிஷனில் நடந்தது அப்படின்ட்டு அவர் காயின் பண்ணியிருப்பார். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இந்த இந்த இதிகாசு புராணாஸ்லாம் இந்தியன் ட்ரெடிஷனில் இருந்துச்சு நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னா, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் ஏதாச்சும் காட்டணும். அதுக்கு வந்து நம்ம புக்ஸ் தான் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாணக்கியோட அர்த்த சாஸ்திரா அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து அவர் வந்து இதிகாஸும் புராணாஸும் அது வந்து இந்த பிரின்ஸை ட்ரெயின் பண்ணுறதுக்கு, அதாவது ராஜாக்களோட பிள்ளைங்க வந்து படிக்க வரும்போது அவங்கள ட்ரெயின் பண்ணுறதுக்குரிய கண்டென்ட்டு அந்த சிலபஸில் இந்த இதிகாஸ் புராணாஸ் இருக்கும். ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்தது கல்ஹானா ராஜதரங்கினி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த ராஜதரங்கினி புக்கில் வந்து இந்தியன் சொசைட்டியோட மாடல் வந்து இதிகாஸ் அண்ட் புராணாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது போக ரீசன் ஆஃப் அம்பிகுட்டி வந்து இங்கே ஏன் இந்த வேர்டு வந்து ஹிஸ்ட்ரியில் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸு.
இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன் இதை வந்து ரொம்ப நம்ம மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த புராணால. ப்ளஸ் இது வந்து இந்தியன் ட்ரெடிஷன் சொசைட்டியோட ஃபார்மேஷனுக்கு இந்தியன் சொசைட்டியோட ஸ்ட்ரக்சர் வந்து இந்த புராணாஸ் இதிகாஸ்லேருந்து வந்தது எவிடன்ஸ் வந்து ஹிஸ்டாரிக்கலாக நம்ம டெக்ஸ்டுவல் எவிடன்ஸும் இருக்குது, கல்ச்சரல் எவிடன்ஸும் இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் கன்க்ளூட் பண்ணலாம். இது போக டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த இதியாஸ் புராணாஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்டில் தான் வந்திருக்கும். தர்ம அர்த்த காம மோக்ஷா. ஸோ இந்த 4 இதை வச்சு தான் இந்த ஸ்டோரிஸே நரேட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த ஸ்டோரிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 4 கான்செப்ட் வச்சு தான் அவங்க ஸ்டோரி நரேஷனே நடந்திருக்கும். எந்த இதிகாசம் எடுத்தாலும் எந்த புராணம் எடுத்தாலும் தர்ம அர்த்த காம மோக்ஷால தான் நடந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எழுதலாம் இந்த ஆன்சரை. நெக்ஸ்ட் கொஷின் போவோம், 4th. ஸோ 4th கொஷின் நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலாஸை பற்றி. ஓகே, இதில் என்ன கேட்டிருப்பாங்கன்னா கொஷினை வாசிப்போம். Did the temples in Tamil Nadu had impact as social institutions during the early medieval period? Early medieval period 11th 12th 13th century. அது ஃபுல்லாக தமிழ்நாட்டில் வந்து சோலாஸோட ரூல் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பிள்ஸ் ஒரு 3 இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸை மென்ஷன் பண்ணிக்கிறது பெட்ரு. ஸோ அந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இவர் ஐராதேஸ்வர டெம்பிள், தரசுராம், அதுக்கப்புறம் பிருஹதேஸ்வரா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கப்புறம் பிருஹதேஸ்வரா டெம்பிள், தாஞ்சூர். இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிரேட் லிவிங் டெம்பிள்ஸ் ஆஃப் சோலா. இதை போட்டுட்டு இது போக சோலாவோட லிவிங் சோலாஸ் அண்ட் தமிழ் லிட்ரேச்சருக்கு அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரிட்ரீவிங் திருமுறை அண்ட் ரெண்டர்ட் டெம் இன் டெம்பிள். அதாவது திருமுறையை வந்து அவங்க தான் வந்து திருப்பியும் கொண்டு வந்தது. இல்லைன்னா அது அழிஞ்சிருக்கும். அதை கொண்டு வந்து அதை வந்து கோயிலுக்குள்ளே வந்து விடாமல் சாமிக்கு வந்து அதை சொல்ல வச்சது இதெல்லாம் வந்து சோலாஸ் தான். அது போக தமிழ் லிட்ரேச்சரை வந்து வளர்த்தாங்க. இது போக இந்த தேவாரத்தை வந்து ரிவைவ் பண்ணாங்க. ஓகே, தேவாரத்தை வந்து ரிவைவ் பண்ணது இவங்க தான். அதே மாதிரி வர்ஷிப் ஆஃப் டிஎட்டி வந்து டிஎட்டி டிஇஐடிஒய் டிஎட்டிஸ் வந்து இதில் தமிழில் கொண்டு வந்தது சோலாஸ் தான். ஓகே, கன்க்ளூஷன் எப்படி பண்ணலான்னா சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு அவங்க கொஷனில் கொடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை பற்றி பேச சொல்லியிருப்பாங்க. ஸோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து நீங்கள் பேசணுன்னா மெயினாக வந்து பேட்ரனைஸ்டு டான்சர்ஸ் அண்ட் மியூசிஷியன்ஸு. ரெண்டாவது வந்து ஆல் பீப்புள் ஆர் ட்ரீட்டட் ஈக்குவலி அண்ட் கான்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி டு திஸ் டெம்பிள்ஸு. மூணாவது பாயிண்ட் வந்து கல்ச்சர் ஆஃப் என்கிரேவிங் நேம் ஆஃப் த கான்ட்ரிபியூட்டர் இன் ஸ்டோன்ஸ். இது ரொம்ப காமன் சோலா பீரியடில் எல்லா கோயில்லையும் வந்து கல்வெட்டு இருக்கும் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்களோ. ஸோ இதை வச்சு இந்த ஆன்சரை நீங்கள் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் போவோம். இந்த கொஷின் வந்து கைலாஷ் டெம்பிள் அட் எலோரா மார்க்ஸ் த கல்மினேஷன் ஆஃப் ராக் கட் டெம்பிள்ஸ் இன் இந்தியா. ஸோ கைலாஷ் டெம்பிள் தான் வந்து ராக் கட் டெம்பிளோட ஒரு கடைசி முதிர்ச்சியான ஒரு கலை அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கொஷனில் இதை எலிசிடேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ராக்கெட் டெம்பிளோட டெவலப்மெண்ட் எழுதலாம். ஃபஸ்ட்டு ஏர்லி ராக்கெட் டெம்பிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மௌரியன் பீரியடு இல்லை அதுக்கு முன்னாடி 300 400 பிசியில் தான் நீங்கள் பார்க்கலாம். அது ஏர்லி ராக்கெட்ஸு யூஸ்வலாக வந்து சைத்தியாஸு விஹாராஸ் தான் இருக்கும். இது போக ஜெயின் புத்திஸ்ட் ராக்கெட்ஸ் இருக்கும். மெயினாக நீங்கள் இதை பார்க்குற இடம் வந்து பீகார் இல்லை மத்திய பிரதேஷ் தான். இதில் டெம்பிள்ஸும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 பிசி டு 200 ஏடி இதில் வந்து கேவ் டெம்பிள்ஸ் கேவ் ராக்கெட் வளர ஆரம்பிச்சிச்சு. இந்த பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஆர் டெக்கான் ஏரியாவில் தான் இது இருக்கும். மெயினாக மகாராஷ்டிரா அந்த சைடு. ஸோ கார்ல் கேவ்ஸு, அஜந்தா கேவ்ஸு இதுக்கு எக்ஸாம்பிள். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்டில் கர்நாடகாவில் இந்த பதாமி கேவ் டெவலப் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம மோனோலித்திக் டெம்பிள்ஸ் ஆஃப் பல்லவாஸ் இதெல்லாம் வந்து சவுத் இந்தியன் ஆர்கிடெக்சரில் வரும். இதுதான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ராக் கட் டெம்பிள்ஸு. ஃபைனல் கல்மினேஷன் வந்து இந்த கைலாஷ் டெம்பிள். ஏன் இதை வந்து கல்மினேஷன் ஆர் கம்ப்ளீட் ஆர் அந்த ரொம்ப எவால்வ்டான ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரீசன் வந்து இதுதான் லார்ஜஸ்ட் மோனோலித்திக் ராக்கெட் டெம்பிள் இன் த வேர்ல்டு. அதே மாதிரி இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த ஏரியாவில் வந்து கைலாஷன் டெம்பிள் வந்து கேவ் 16ல் இருக்குது. ஒன் ஆஃப் த 34 கேவ்ஸு. இது பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரகுப்தா கிங் கிருஷ்ணா 1.
அதே மாதிரி இந்த ஸ்டைல் வந்து ட்ரேசஸ் ஆஃப் பல்லவா அண்ட் சாளுக்கா ஸ்டைல் இருக்கும். பட் அது அவ்வளோ இனிஷியேட்டிவாக இருக்காது. அந்த இனிஷியல் பீரியடில் இருக்கிற மாதிரி இருக்காது. எவால்வ் ஆகி கொஞ்சம் பெட்டர் வெர்ஷனாக இருக்கும். இது போக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ் ஆஃப் த டெம்பிள் வந்து மகாபாரதா அந்த ராமாயணா இது ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருக்கும். நோட்டபிள் ஸ்கல்ப்சர் வந்து ராவணா அட்டம்ப்டிங் டு லிஃப்ட் மவுண்ட் கைலாஷா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அதில். இது போக இதில் ஸ்பெசிஃபிக் ரொம்ப ஸ்பெஷாலிட்டிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ஏத்தன்ஸில் வந்து க்ரீக்கில் வந்து ஏத்தன் ஒரு இடத்துல பார்த்தியான்ஸ்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அதை விட ட்வைஸ் இன் சைஸு. இது போக முன்னாடி உள்ள எல்லா ராக்கெட் டெம்பிள்ஸோட ரொம்ப இம்ப்ரூவைஸ்ட் அண்ட் என்ரிச்டு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஸ்ட்ரக்சர் இது. அதே மாதிரி இந்த மோனோலித்திக் ரதாஸ் ஆஃப் பல்லவாஸ் இந்த சென்னை மகாபலிபுரத்தில் இருக்க அந்த மோனோலித்திக் ரதாஸ் வந்து இது இந்த கைலாஷ டெம்பிளோட ஒரு ப்ரிக்கர்சர்னு சொல்லலாம். ப்ரிக்கர்சர்னால் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். இது போக நீங்கள் இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் வந்து இந்த கைலாஷா டெம்பிள் வந்து எல்லோராவில் இருக்க கைலாஷா டெம்பிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சரலி கொஞ்சம் இந்த விருபக்ஷா டெம்பிள் அட் பட்டடக்கல் அது போக கைலாசநாத டெம்பிள் இன் காஞ்சிபுரத்தை லைட்டாக சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுதான் இந்த கொஷினுக்குரிய ஆன்சர்ஸு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 கொஷின் கேட்டிருப்போம். 5மே வந்து டிஃப்ரெண்ட் டாப்பிக்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து அந்த வேதிக் பீரியடை பற்றி, செகண்ட் வந்து மௌரியன் எம்பையர் பற்றி, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா சோலா, அடுத்தது வந்து இந்த 5th கொஷின் வந்து இந்த கைலாஷ் டெம்பிள், நடுவில் ஒரு கொஷின் வந்து அந்த சோலாஸு மௌரியன்னு, நடுவில் ஒரு கொஷின் வந்து இந்த புராணாஸ் இந்த இதிகாஸ் பற்றி இருக்கும். ஸோ இந்த 5 வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா சில யூனிவர்சிட்டிஸில் இந்த 5 கொஷின்ஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி இந்த செமஸ்டரில் கேட்குறாங்க. சின்ஸ் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ ஃபாலோ பண்ண முடியாது. பட் ஹிந்து நியூஸ் பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொன்ன இதில் ஆர்டிக்கல் ஒரு லாஸ்ட் 6 monthsல வந்திருக்கும். இதிகாஸ் புராணாஸை வச்சு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு. இது போக சோலாவோட இஷ்யூ வந்து இப்போ கரண்ட்டில் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எடுத்தது. இந்த 5 ரொம்ப கொஷின்ஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்போடு எடுத்தது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.